ஜெம் டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். நோயின்றி வாழ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கூட டென்டிஸ்ட் ஸ்ரீ பிரகாஷ் சார் அவர்கள் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய நபர்களுக்காக நான் ஒரு விஷயம் கேட்க இருக்கேன். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த எலும்பெல்லாம் வந்து நறுக்க பொறுக்குன்னு போட்டு கடிப்பாங்க. அதெல்லாம் கடிச்சதுக்கப்புறம் பற்கள்லாம் வந்து அந்த தூள்கள்லாம் மாட்டிக்கும். அதுக்காக டூத் பிக் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி சார் ரெக்கமெண்டடாக டூத் பிக் யூஸ் பண்ணுறது? டூத் பிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. டூத் பிக் யூஸ் பண்ண என்ன ஆகும், ஒரு பீரியட் ஆஃப் டைம் அந்த இடத்துல கேப்ஸ் ஜாஸ்தியாகும், இன்னும் ஜாஸ்தியாக சாப்பாடு மாட்ட ஆரம்பிக்கும், கம்ஸோ போனை வந்து வீக் ஆகுங்க கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக டூத் பிக் யூசேஜ் இஸ் நாட் ரெக்கமெண்டட். அதுக்கு பதில் உங்களுக்கு வந்து இன்டர் டென்டல் ப்ரஷஸ்ன்னு தனியாக இருக்குது. அது வந்து ஒண்டர்ஃபுல் மெட்டீரியல். பல்லுக்கு இடையில் ஸ்லிப் பண்ணி எடுத்துட்டிங்கனாவே அந்த சாப்பாடு என்ன மாட்டிருக்கும் வந்துடும் வெளியே. இன்டர் டென்டல் ப்ரஷஸ் வந்து ஃப்ளாசர் மாதிரி தான். அந்த அது வந்து சின்ன ஹேண்டியாக இருக்கும், நீங்கள் பாக்கெட்டில் வச்சு கூட போய்ட்டு இருக்கலாம். ஸோ அந்த இன்டர்டென்டல் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி அந்த சாப்பாடு எடுக்கணும் தவிர, மாட்டியிருக்கிற சாப்பாடு எடுக்கணும் தவிர டூத் பிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. டூத் பிக் யூஸ் பண்ணுறதுன்றது ரெகுலராக இப்போ நம்ம ஹோட்டல் போகிறோம்னா உடனே அவங்களுக்கு வந்து பில் கொடுக்கும்போது டூத் பிக் எடுத்து வந்து வைப்பாங்க. தட்ஸ் நாட் எ ரைட் ப்ராக்டிஸுங்க. இட்ஸ் நாட் அட் ஆல் எ ரைட் ப்ராக்டிஸ். வெரி ராங் ப்ராக்டிஸ் வாட் வி ஆர் ஃபாலோயிங். ஓகே சார். அண்ட் இந்த ப்ரஷ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஃபிங்கரை வச்சு தான் அவங்களுடைய டூத்தை க்ளீன் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இந்த சார்கோல் அண்ட் சால்ட் இதை வச்சு க்ளீன் பண்ணால் தான் பல்லு பளபளன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. அது நிஜமாகவே உண்மை? இல்லை கண்டிப்பாக இல்லைங்க. சார்கோல் அண்ட் சால்ட் இஸ் அப்ரேசிவ்ஸ். அது வந்து பவுடராக இருக்குது இல்லைங்களா, அது கிரானியூல்ஸாக இருக்கும். அந்த கிரானியூல்ஸ் வில் காஸ் ரஃப்னஸ் ஆன் த டூத் சர்ஃபேஸ். பல்லு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற பல்லை வந்து நல்லா ரொம்ப ரஃப்பாக க்ரியேட் பண்ணும். அந்த ரஃப் க்ரியேஷன் சர்ஃபேஸில் வந்து சாப்பாடு நல்லா மாட்டோம், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வில் பி ஃபாஸ்டர், பிளாக் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சார்கோல் போடுறோம், அப்புறம் சால்ட்டை போட்டு தேய்க்கிறது நல்லதில்லை. இதெல்லாம் அவுடேட்டடுங்க. பழைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வி டோன்ட் அக்செப்ட், வி டோன்ட் ரெக்கமெண்ட் ஆல்சோ. இட் இஸ் ப்ரொஹிபிட்டட். என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாது. அது இந்த விஸ்டம் டீத் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உடலில் வந்து நிறைய டிசீஸ் வரும், பாடி பெயின் வரும், பாடியில் நிறைய பிரச்சனை வரும். கடவாப்பல் தான் மனுஷனுக்கு வந்து பலமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. நிஜமாவது ரிமூவ் பண்ணிட்டா வந்து பாடியில் ஸ்ட்ரென்த் லூஸ் ஆகும்? கண்டிப்பாக இல்லைங்க. விஸ்டம் டூத் இஸ் த வேஸ்ட் டூத் இந்த ஓரல் கேவிட்டி. தேவையில்லாத பல்லுன்றது கேட்டிங்கன்னா விஸ்டம் டூத் தான். எந்த உதவியும் செய்யாது நம்ம வாயிலிருந்து. பின்ன எதுக்காக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எவல்யூஷனரி ப்ராசஸ். ஸோ நம்ம ஒரு 1500 இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா the jaw size was much larger. They needed more number of teeth to chew the food. But as evolutionary process began, and then the evolution ஆக உங்களுக்கு வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக என்ன ஆகுது, அந்த ஜா சைஸ் கூட ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் விஸ்டம் டூத் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து விஸ்டம் டூத் வந்து வர்றதுக்கு இடம் இல்லாமல் போகுது. அண்ட் அது அப்நார்மல் பொசிஷன்ஸில் இருக்கிறதுனால அது வந்து எடுக்கிறது நல்லது. ஆனால் அது இருக்கிறதுனால பக்கத்து முக்கியமான மென்று சாப்பிட்ற பல்லுக்கு பாதிப்பு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ விஸ்டம் டூத் எடுக்கிறது கரெக்டான டிசிஷன். விஸ்டம் டூத் எடுத்தால் நமக்கு வந்து உடம்பு பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது வந்து இட் இஸ் ஆல் ராங் கான்செப்ட்ஸ். இட் இஸ் ஆல் வந்து பழைய காலத்தில் சொன்ன விஷயங்கள் அதை அப்படியே இப்போ கூட நம்புறதுன்றது வருத்தமாக இருக்குது. ஸோ விஸ்டம் டூத் எடுக்கிறதுனால கண் பார்வை போகிறதோ இல்லைனா விஸ்டம் டூத் எடுக்கிறதுனால நமக்கு உடம்பு பாதிக்குமான்றது எதுவுமே இல்லை. இது தேவையில்லாத பல். நம்ம உடம்புல வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து அப்பெண்டிக்ஸ்னு ஒரு உறுப்பு இருக்குங்க. இட் இஸ் த எண்ட் போர்ஷன் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் ஜாயினிங் த லார்ஜ் இன்டெஸ்டைன். அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் சில குறிப்பிட்டவருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே விஷயம், கட் பண்ணி எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. அப்பெண்டிக்ஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அது ஸோ எதுக்காகனா அது தேவையில்லாத போது அது இன்ஃபெக்டட் ஆகும்போது எடுத்துறது நல்லது. ஒரு தடவை சர்ஜரி பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் யூஸ்லெஸ். அது அந்த தேவையில்லாத போர்ஷன் அது டைஜஸ்டிவ் சிஸ்டமில். ஸோ இட் இஸ் ரிமூவ்ட். அதே மாதிரி தான் விஸ்டம் டூத் இஸ் அ வேஸ்ட் டூத் இந்த ஓரல் கேவிட்டி. நமக்கு சாப்பிட்றதுக்கும் மென்று சாப்பிட்றதுக்கும் யூஸ் ஆகாத பல், அழகுக்கு யூஸ் ஆகாத பல், பேச்சுக்கும் யூஸ் ஆகாத பல், எதுக்குமே யூஸ் ஆகாத பல் விஸ்டம் டூத்துங்க. எடுக்கிறது நல்லது. அதனால் வந்து உடலில் எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வராது, பிரச்சனைகள் வராது, ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம. ஓகே சார். இந்த ப்ரெக்னன்சி டைம்லலாம் வந்து நம்ம டென்டிஸ்ட்டை மீட்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய மகளிர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட் கான்செப்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. நீங்கள் சொன்னது உண்மைக்குமே முழுக்க நான் ஒத்துக்கிறேன் நான். பட் இப்போ இருக்கிற கான்செப்ட் வந்து லாட் ஆஃப் கோரிலேஷன்ஷிப் இஸ் தேர். ப்ரெக்னன்சி ஜிஞ்சிவைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அது ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல ஆகும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி ஜிஞ்சிவைட்டிஸ்னு வரும், ப்ளீடிங் கம்ஸ், இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 3 months ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம்.
ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர்லேயும் தேர்ட் ட்ரைமிஸ்டர்லேயும் எலாபரேட் ப்ரொசீஜர்ஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் தாராளமாக பண்ணலாம். க்ளீனிங் ப்ரொசீஜர் இதெல்லாம் கூட பண்ணலாம் தாராளமாக. செகண்ட் ட்ரைமிஸ்டர் இஸ் த ஐடியல் டைம். அவங்களுக்கு ஏதாவது பல் வலி ரொம்ப இருக்குது சொத்தனாலனா ரூட் கேனல் கூட பண்ணலாம் நாங்கள் செகண்ட் ட்ரைமிஸ்டரில். பிட்வீன் 4th month to 7th month வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ டென்டிஸ்ட் கிட்ட கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா 3rd month வந்து ஒரு க்ளீனிங் பண்ணிக்கினாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 8 months அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த ப்ரெக்னென்சி ஜிஞ்சிவைட்டிஸ் அவாய்ட் பண்ணலாம். இந்த ப்ரெக்னென்சி ஜிஞ்சிவைட்டிஸ்னால இப்போல்லாம் வந்து ப்ரெக்னென்சி டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சுகர் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? இந்த சுகர் பிரச்சனை வந்து ப்ரெக்னென்சி டைமில் சில பேருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும்போது அவங்க ஹைஜீன் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து குழந்தை வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டரில் 3rd month அப்போ முடிச்சிட்ட உடனே டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஒரு சிம்பிள் க்ளீனிங் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனைகள் பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு அந்த நேரத்துலேயே அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுன்னா அந்த நேரத்தில் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் a very important step. Every pregnancy woman should visit a dentist by 3rd month or 4th month. ஓகே சார், நான் இந்த கேள்வி கேட்டதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெக்னன்சியாக இருக்கிற டைம்லேயே வந்து நிறைய ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இம்போர்ட்டட் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த குங்குமப்பூ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுடைய பற்கள் வந்து அவங்க ஆரோக்கியமாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்றதுக்கும் ப்ரெக்னன்சி டைமில் விமன் சாப்பிட்றதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த டீத் அப்படின்றத வந்து அவங்க கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ குறிப்பாக ஒரு டூத் அப்படின்றதே வந்து அவங்க கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் கேட்டேன். அண்ட் இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு நீங்கள் வரும்போது பொதுவாக வந்து ப்ரெக்னன்சி இருக்கக்கூடிய அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கும், ஹை லெவலில் இருக்கும், லோ லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கணக்காகவே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து டீத்தை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, கொஞ்சம் நம்ம அந்த நேரத்தில் வந்து டெபாசிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே. ஸோ அதனால தான் 3rd month வந்து நம்ம வந்து 4th month வந்து நம்ம வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் டென்டிஸ்ட் கிட்ட போனோம்னா டெபாசிட்ஸ் நிறைய இருந்ததுன்னா அந்த ப்ரெக்னன்சி ரிலேட்டட் டயபெட்டிஸ்ன்றது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த டெபாசிட்ஸ் இல்லை இன்டியூஸ்டு டயபெட்டிஸ். இப்போ நார்மலாக பேஷண்ட் எடுத்துக்கோங்க, ப்ரெக்னன்சி அவங்க விட்டுடுங்க. நார்மல் எல்டர்லி பேஷண்ட்ஸ் ஒரு 50-60 years பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. டயபெட்டிக் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. when we see the do a consultation உங்களுக்கு வந்து நிறைய டெபாசிட்ஸ் இருக்குங்க ஐயா, உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளீனிங் ப்ரொசீஜர் பண்ணி அந்த டெபாசிட்ஸ் எடுத்துடுங்கன்னு சொல்லுவோம் நாங்கள். பாதி பேர் பண்ணிக்கிறாங்க, பாதி பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் பண்ணியிருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டயபெட்டிஸ் லெவல் நல்லா குறையும். ஸோ தெர் இஸ் டைரக்ட் கோரிலேஷன்ஷிப். அந்த டெபாசிட்ஸுக்கும் டயபெட்டிக் லெவல் மெயின்டெனன்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக கோரிலேஷன்ஷிப் இருக்குது. இது நான் சொல்கிற பேச்சுக்கு சொல்கிற விஷயம் இல்லை. தேர் ஹவ் பீன் ஸ்டடீஸ் டன், ரிப்போர்ட்ஸ், சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் ஹவ் பீன் ப்ரூவன் that diabetic level is related directly to the deposits inside the mouth. ஓரளவுக்கு நீங்கள் டெபாசிட்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டயபெட்டிக் லெவல் கொஞ்சம் கண்டிப்பாக கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் 4th month வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் டெபாசிட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு ஆரோக்கியமாக வச்சுக்கினாங்கன்னா அவங்க ஓரல் கேவிட்டியை நல்லாயிருக்கும். ஓகே சார், நிறைய பேர் இந்த வேப்பங்குச்சி இருக்குல்ல சார், ஸோ நீம் ஸ்டெம் அதில் தான் வந்து நிறைய பேர் ப்ரஷ் பண்ணுறாங்க. யாரை கேட்டாலுமே வந்து அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பழக்கம், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இப்போ அந்த பேஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் முன்னாடி கிட்ட சொல்லியிருந்தீங்க, ஸோ சார்கோல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதே பேஸ்ட்லேயே தான் வந்து சார்கோல் பேஸ்ட் அப்படின்றது இருக்குது, சால்ட் பேஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாது, இதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து எனக்கு வெளியே தெரிஞ்சு சார்கோல் பவுடர் வந்து வேறு, இது பேஸ்ட்டில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறது வேறு கம்போசிஷன். எதுக்காகனா சார்கோல் பவுடர் வந்து கிரானியுலராக இருக்கும், அதோட திக்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது நம்ம இப்போ பீச் மணல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, அது கொஞ்சம் மணலாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் நம்ம ரோட்டில் இருக்கிற மணல் எடுத்தோம்னா எது ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு? ரோட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சைஸ் வந்து அந்த மண்ணோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். வேறாஸ் இது வந்து பீச் மணல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தில் எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பீச் மணல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அந்த சைஸஸ், அந்த ஸ்டோனோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சமாக காஸ் பண்ணும் டேமேஜ். இதுக்கு பெரிய பெரிய சைஸ் இருக்கும் கல்லுங்க. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பவுடரில் வந்து கிரானியுலர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், பீச் மணல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த பவுடர் ஃபார்ம் ஆஃப் ப்ரஷிங் டெக்னிக் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டுடே. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்ட். ஒன்லி பேஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரஷிங் டெக்னிக் இஸ் ரெக்கமெண்டட். பேஸ்ட்டில் வந்து அந்த அந்த கிரானியுலர் ஸ்ட்ரக்சர்ன்றது இருக்காது. இட் பி கம்ப்ளீட்லி சாஃப்ட். ஸோ இட் வில் நாட் காஸ் ரஃப்னிங் ஆன் த டூத் சர்ஃபேஸ். அந்த பல்லு மேலே ரஃப்ன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஸோ அதனால் அந்த பேஸ்ட் ஃபார்ம் இஸ் ரெக்கமெண்டட், நாட் த பவுடர் ஃபார்ம். இப்போ பேஸ்ட்டில் வந்து சார்கோல் போடுறாங்கன்னா அது வந்து கிரானியுலராக இருக்காது. இட் இஸ் ஒன்லி ஒன் ஆஃப் த கம்போசிஷன், பேஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கும் அது கூட. ஸோ அதனால் அது இட் இஸ் ஃபார்
கன்வீனியன்ஸ் பர்பஸ் தாங்க. ஒரே பேஸ்ட் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சம் அடிஷன்ஸ் சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணால் தான் அந்த பேஸ்ட்டோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு வாட்டி சால்ட்டுன்னு வரும், ஒரு வாட்டி சார்கோல்னு வருது. இதெல்லாம் கமர்ஷியல் டூத் பேஸ்ட், இட்ஸ் நத்திங் ராங் இன் இட், தப்பில்லை. ஆனால் தட் இஸ் கோயிங் டு காஸ் ஒயிட்னிங், நோ. ஃப்ளேவராக யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவராக யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பங்குச்சி சார், வேப்பங்குச்சி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ த கரண்ட் நார்ம்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரஷிங் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டூத் ப்ரஷஸ் டு பி யூஸ்ட், தட் டு பர்டிகுலர்லி சாஃப்ட் ப்ரஷஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் டூத் பேஸ்ட் இஸ் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் ஏஜென்ட், நாட் த டூத் ஸ்டிக், நாட் த ஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் ஏஜென்ட் ஆர் பவுடர் ஃபார்ம் ஆஃப் ஏஜென்ட் இல்லை. ஓகே, நம்ம வந்து பல்பொடியும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. பல்பொடி கூட தான் சொல்கிறேன், சொல்கிறீங்க. அதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகே, ஒன்லி பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள், சாஃப்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ரஷிங் டெக்னிக். லக்கி பர்ஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பணம் அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு லக்கி ப்ரஷ் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அந்த ப்ரஷ்ஷில் தான் விளக்கிட்டு போகிறேன். எனக்கு நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா ஃப்ரேஸாக சொல்கிறீங்க நீங்கள். த மேக்ஸிமம் லைஃப் ஆஃப் எனி டூத் ப்ரஷ், மேக்ஸிமம் லைஃப் சொல்கிறேன் நான், இட் இஸ் 3 months. பட் அதுக்கு நான் 3 months வரைக்கும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. when is the time to discard your brush? எப்போ நீங்கள் வந்து உங்கள் ப்ரஷ்ஷை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரஷ் பிரிசில்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரஷ் பிரிசில்ஸ் சேஞ்ச் தேர் ஓரியன்டேஷன். கொஞ்சம் விளங்குச்சுனாவே இட் இஸ் டைம் டு த்ரோ யுவர் ப்ரஷ். ஆனால் நம்ம வழக்கம் எப்படின்னா 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அந்த ப்ரஷ் பிரிசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் தட் இஸ் நாட் த ரைட் ப்ராக்டிஸுங்க. ஏன்னா இதனாலனா அந்த ப்ரஷ் பிரிசில்ஸில் வந்து எலாஸ்டிசிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த எலாஸ்டிசிட்டி போயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டிக்கில் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ அந்த ஸ்டிக்கில் வச்சு க்ளீன் பண்ணும்போது ரஃப்னஸ் அந்த டூத் சர்ஃபேஸ் ஜாஸ்தியாகும், பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எலாஸ்டிசிட்டி இருக்கிற வரைக்கும் தான். அந்த எலாஸ்டிசிட்டி எப்படி தெரியும் நமக்கு, அந்த பிரிசில்ஸ் வந்து ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணாவே டிஸ்கார்ட், ஸ்டாப் யூசிங் தட் பேஸ்ட். இதை நான் கேட்டதுக்கான காரணமே ஒரு சில ப்ரெஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கும் சார், இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால ப்ரெஷ் பண்ணுறாங்களா அப்படின்னு. அதுக்காக தான் நான் வந்து கேட்டேன். அந்த ப்ரெஷ்லேயே அந்த டிசைன்ஸ் இருக்குது சார். ஸோ ஒரு சில அதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபேன்சிங்க, ஜிக்ஸாகாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ் தான். அதெல்லாமே வந்து இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் ஹைஜீன் ப்ராக்டிஸ். உங்களோட வெர்டிக்கல் ஃபேஷன் ஆஃப் ப்ரஷிங்கோ சாஃப்ட் ப்ரஷஸ் தான் உங்களோட மெயின் கான்செப்டாக இருக்கணுங்க. ஓகே, எனி ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். சார் இந்த டூத் ஃபேரி உங்கள் ஃப்ரெண்டா சார் கேட்டேன். பிகாஸ் இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து டூத்து கீழே வந்துருச்சுன்னா, அந்த டூத் கீழே வந்துச்சுன்னா என்னையோ நான் வந்து எடுத்து தலகாணி கடியில் வச்சுக்கிறேன், அப்போ தான் வந்து டூத் ஃபேரி வந்து இந்த டூத் எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது காரணம் வந்து ஏஜென்ட்டாக ப்ளே பண்ணுறது எல்லாமே டென்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார். ஸோ அதனால் நீங்கள் தானா? இல்லைங்க, அப்படி இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் எ ஸ்மால் ஸ்டோரி. நிலாவை பார்த்து ஊட்டுற கதை மாதிரி தாங்க இது. பட் இட் ஹாஸ் நத்திங் டு டூ, டூத் ஃபேரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு கதை சொல்கிறதுக்காக அது மாதிரி ஒரு சின்ன விஷயம், ஹைஜீன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் இதுவாக தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ தலைக்காணி கீழே வச்சா உடனே பல் வந்துடும், இல்லை தோண்டி வச்சோம்னா பல் ஸ்ட்ராங்காக வரும், நத்திங். ஆமாம் சார். இப்போ வந்து பல் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கீழே விழுந்த பல்ல எடுத்துகிட்டு போய் மண்ணு தோண்டி அதில் புதைச்சி வைப்பாங்க. அது புதைச்சி வச்சா தான் வந்து பல் வளரும். இல்லைங்க, அதெல்லாம் தவறான விஷயங்கள். பட் டேபூஸ் இதெல்லாம் வந்து சூப்பர்ஸ்டிஷன்ஸோ டேபூஸோ அது மாதிரி சொல்லலாம். குழந்தைகள் வந்து கேட்க இனிமையாக இருக்கும், அதை வந்து ஒரு விளையாட்டாக எடுத்துக்கலாமே தவிர்த்து அது வந்து நம்ம சீரியஸாக நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ டூத் ஃபேரி அப்படின்றது எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு, ஸோ அதனால நான் போய்ட்டு கேட்டேன். எனிவே சார், ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு சொன்ன விஷயம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.